2 வாடிக்கையாளர்களுக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டதா புகார் எழுந்ததால சுமார் 8 லட்சம் ஸ்டீல் தண்ணீர் வாட்டர் பாட்டில்களை திரும்ப பெறுவதா வால்மார்ட் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த சில்லறை வர்த்தக நிறுவனமான வால்மார்ட் கடந்த 2017 வருஷத்துல அமெரிக்காவுல வாட்டர் பாட்டிலை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அமெரிக்க நுகர்பொருள் தயாரிப்பு பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில வால்மார்ட்டின் ஸ்டீல் தண்ணீர் பாட்டில்ல கார்பன் ஏற்றப்பட்ட பானங்கள் அல்லது பழச்சாறு அல்லது பால் போன்ற கெட்டு போகக்கூடிய பானங்களை அடைச்சு வச்சுட்டு திறந்தப்போ அதன் மூடி அதிக அழுத்தத்தோட வெளிப்படுறதா புகார் எழுந்திருக்கு. குறிப்பா அப்படி திறந்தப்போ அதன் மூடி முகத்துல தாக்கியதால காயமடைஞ்சதா 3 வாடிக்கையாளர்கள் வால்மார்ட் நிறுவனத்துக்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இதுல 2 பேருடைய கண்ல மூடிப்பட்டதால பார்வை நிரந்தரமா பறி போயிருக்கு. அதனால இந்த பாட்டில்களை பயன்படுத்துறத உடனடியா நிறுத்தணும். இந்த பாட்டில வால்மார்ட் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இத பத்தி வால்மார்ட் நிறுவனம் என்ன அறிக்கை விட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாடிக்கையாளர்களுடைய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு நாங்க எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கிறோம். பிரச்சனைக்குரிய 8 லட்சம் தண்ணீர் பாட்டில்களை எங்க விற்பனை மையங்கள்ல கொடுத்து அதுக்கான பணத்தை வாங்கிக்கலாம். இந்த விவகாரத்துல சிபிஎஸ்இக்கு முழு ஒத்துழைப்பு நாங்க கொடுப்போம். இந்த பாட்டில்களுடைய விற்பனையை உடனடியா நிறுத்த உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.